ஆனாலும் இத பத்தி திரு கிட்ட கேக்குறதுதான் சரியா இருக்கும்னு அவன்கிட்ட இத பத்தி போய் கேட்டேன். அவன் அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லைன்னு சொல்றான். எந்த விஷயமானாலும் அவனுக்கு என்கிட்ட சொல்லிதான் பழக்கம். சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படிதான் இருந்திருக்கான். இப்ப நான் போய் இந்த விஷயத்த கேட்டப்போ திரு நான் அவனை சந்தேகப்பட்டு கேட்டேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். எனக்கு ஒண்ணுமே புரியல மகா. கல்யாணமே நடக்காம எப்படி அவர் சொன்ன பூஜையை நான் பண்ண முடியும்? அம்மா, நீங்க இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா அவர் உங்களுக்கு தெரியாம எதையும் மறைக்க மாட்டாருமா. நீங்க அவரை முழுசா நம்பலாம். நீங்க பயப்படுற மாதிரி அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த நல்லூர் அம்மனை நல்லா வேண்டிக்கோங்க. அவ உங்களை கைவிட மாட்டா. நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனா என்னால இது அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியல. ஆனா இந்த நிமிஷம் நீ சொல்ற மாதிரி கடவுளை நம்புறதை தவிர வேற வழியே எனக்கு இல்ல. எந்த சூழ்நிலையிலையும் திருவுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. அம்மா, எதுவும் ஆகாது. நீங்க கடவுள்கிட்ட உங்க வேண்டுதல மனசார சொல்லுங்க. அவர் கண்டிப்பா காது கொடுத்து கேட்பாரு. எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ சாமி மாதிரி இத சொல்ற. உன் வாக்கு பலிக்கணும். அம்மா, நீங்க நல்லா படுத்து தூங்குங்க. மனசுக்கு ஆறுதலா இருக்கும். இந்த பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. இல்ல மகா, சாப்பிட்டதே ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு பால் வேண்டாம். நீ போய் படுத்து தூங்க போ. திரு திரு இன்ஸ்பெக்டர் சார் வந்திருக்காரு உன்னை பார்க்க. ஐயோ, இவர் எதுக்கு இன்னைக்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காரு? அன்னைக்கு எப்படியோ சமாளிச்சு இவர் கண்ணுல படாம தப்பிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. தினம் தினம் இப்படி பயந்து பயந்துதான் இந்த வீட்டுல வாழணும் போல இருக்கு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் சமாளிக்க போறேன்னு தெரியல. சார் இப்ப வந்துரும் சார், உட்காந்துருங்க. ஐயோ, இவர் என்னோட வளையல் சம்பந்தமா தான் ஏதோ தகவல் சொல்ல போறாரா? ஒருவேளை காவேரி அக்கா புருஷன் தான் வளையல திருடினாருன்னு தெரிஞ்சிருச்சா? ஐயோ, இன்னைக்கு இவர் கண்ணுல படாம எப்படியாவது தப்பிச்சாகணும். வாங்க இன்ஸ்பெக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல சார், பரவாயில்ல சார். இல்ல சாப்பிட்டே ஆகணும். ஏன்பா ஏதாவது கொண்டு வா சார், சாப்பிடு. தம்பி, நான் சாப்பிட்டேன், பரவாயில்ல சார். சார், திரு நீங்களா? இது உங்க வீடா? ஆமா சார், எங்க வீடுதான். வாங்க சார். வணக்கம். வணக்கம். திரு, இவர் ஏற்கனவே மகாவோட வளையல் கேஸ் விஷயமா இங்க விசாரிக்க வந்திருக்காரு. ஓ அப்படியா? சார் அன்னைக்கு வந்தப்போ நான் வீட்ல இல்ல. திரு, உனக்கு இவரை முன்னாடியே தெரியுமா? தெரியும் தாத்தா. ஆஹா. சார், நீங்க இங்க? திவ்யா திருக்குமரன் மேல மர்டர் அட்டெம்ப்ட் நடந்ததா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நடந்த எல்லாத்தையுமே நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அது சம்பந்தமா விசாரிக்க தான் நான் வந்திருக்கேன். ஓ அப்படியா? அந்த திரு நீங்க தானே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. திவ்யா தான் கல்யாணம் முடிக்க போறவர் மேலதான் அட்டாக் நடந்ததா அந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லிருக்காங்க.
அப்போ அந்த திவ்யா திவ்யா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சார். ஓ அப்படிங்களா? சார், திருவுக்கு அப்படி நடந்ததுல இருந்து எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். தயவு செஞ்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நிம்மதியாவே இருக்க முடியல. உன் புருஷன் வீட்டு பொண்ணு பாவத்தோட மிச்சம்தான் இப்ப உன் புள்ள திருவ சுத்திக்கிட்டு இருக்கு. பண்ண பாவத்துக்கு அனுபவிக்காம தப்பிச்சு போக முடியாது. திரு, இந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட நான் தனியா பேசணும். ஓ, வாங்க சார். இன்ஸ்பெக்டர் ஏன் திருக்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு? விசாரிக்க வேண்டிய விஷயங்களை எல்லார் முன்னாடியும் வச்சு பேச வேண்டியது தானே? புதுசா இருக்கு. ஒருவேளை இந்த கேஸ்ல நானும் கௌதமும் சம்பந்தப்பட்டிருக்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சோ? எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களே, அத விசாரிக்க வந்திருக்காரா? அப்பாடா, இப்போ இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறது நம்ம வளையல் கேஸ் விஷயமா இல்ல. அதனால அவர் என்ன பார்க்கணும்னு சொல்ல மாட்டாரு. சொல்லுங்க சார். சார், இது உங்க வீடா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். அன்னைக்கு கூட இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணோட வளையல் திருடு போனது சம்பந்தமா நான் விசாரிக்க வந்திருந்தேன். அப்பவும் இது உங்க வீடுன்னு எனக்கு தெரியாது. நானும் உங்களை என் வீட்டில், அதுவும் என் சம்பந்தமான கேஸ் விஷயத்துல பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இவ இதுக்கு குறுகுறுன்னு இப்படி பார்த்துட்டு இருக்கா? இவ பாக்குறத பார்த்தா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறப்போ அவர்கிட்ட என்ன பத்தின உண்மையை சொல்லிருவாளோ?